காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட மாஃபியா கிங் சீசன் 2 பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபேஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க காய்ஸ். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஜேகே தன்னோட ஃபேமிலியோட கொரியாவுக்கு வந்துடுறாரு. கொரியாவுக்கு வந்து 1 இயர் ஆக போகுது. ஜங்சு கிட்ட ஜேகே பேசுகிறாரு. ஜங்சு இங்கே வா. சொல்லுங்க டாடா. நீ டாடாக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லுங்க டாடா, உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்கிறேன். அம்மா கிட்ட போய் உனக்கு தம்பி வேணும்னு கேளு. டாடா, எனக்கு தான் பாப்பா இருக்காளே. பாப்பா இருக்கா? உனக்கு தம்பி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ல. நீ ஜாலியாக அவன் கூட விளையாடலாம். உன்னோட ட்ரெஸ்ஸை அவன்கிட்ட கொடுக்கலாம். அவன் ட்ரெஸ்ஸை நீ வாங்கி போட்டுக்கலாம். இன்னும் நிறைய என்ஜாய் பண்ணலாம். என்ன சொல்கிற டாடா? சூப்பர் ஐடியா டாடா. நான் இப்போவே அம்மாகிட்ட போய் கேட்குறேன். ஓகே நீ கேளு. அப்பா அமைதியாக இருக்கேன். ஓகே டாடா. ஓயன் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. ஜங்கியூ, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அம்மாவை பார்க்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் தான் சாப்பிட்டுடணும், சரியா? கரெக்டாக ஜங்ஸு அங்கே வரான். மம்மி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஜேகேவும் பின்னாடி வராரு. மம்மி, எனக்கு தம்பி வேணும் மம்மி. தம்பியா? எதுக்கு? மம்மி, பாப்பா இருக்கால்ல, எனக்கு தம்பி இருந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும் மம்மி. என்னோடய ட்ரெஸ்ஸை அவன் போட்டுப்பான், அவன் ட்ரெஸ்ஸை நான் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட்பால், அதுக்கப்புறம் நிறைய விளையாடுவோம் மம்மி. ஆமாம், இந்த ஐடியாவை யார் சொன்னது? மம்மி, டாடா. ஜங்சு, சொல்லக்கூடாது. ஒன்றும் இல்லை மம்மி, நானே தான் கேட்குறேன். ஜேகே, இதெல்லாம் நீ பண்ணுற வேலையான்னு சொல்லிட்டு ஜேகேவை துரத்திட்டு விளாண்டுருக்காங்க. ஜேகே டைரெக்டாக ரூமுக்கு தான் போகிறாரு. ஒயன் துரத்திக்கிட்டே போகிறாங்க. ஒயன் கால் தடுக்கி ஜேகே மேலே விழுறாங்க. 2 பேரும் பெட்டில் போய் விழுந்துடுறாங்க. ஜங்சு சொன்னது உனக்கு ஓகே ஒயன்? ஜேகே, நீ வேலைன்னு போயிடுவேன். நான் தானே இவங்க 2 பேர்கிட்டையும் இப்படி அவசரப்பட வேண்டியதாக இருக்குது. அப்படி இருந்தும் உனக்கு இன்னொரு பையன் கேட்குதா? வாங்க போகிறேன். ஏன் இன்னொரு பையன் தான்? என்ன பையன்? சரிக்கே, இவங்க 2 பேரை வச்சு என்னால் சமாளிக்க முடியல. இன்னொரு பாப்பா வேற வேணுமா உனக்கு? ஒயான், நான் அது கூட பிளான் பண்ணிட்டேன் ஒயான். சரிக்கே, யாரை கேட்டு பிளான் பண்ண? ஒயான், இதுக்கெல்லாம் பிளான்லாம் பண்ணணுமா? அதுக்கப்புறம் ஜேகே ஒயனை ரொமான்டிக்காக கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி இவ்வளோ அழகாக இருந்தா யார் வேணும் ஒன்று விட்டு கொடுப்பா? யாரும் உங்களை விட்டு கொடுக்க சொன்னது? சொல்கிறேன், இந்த மாதிரி அழகான ஒய்ஃப் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் வயன். அதுக்கப்புறம் ஜேகே லிப் டு லிப் கிஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நெக்கிட்ட கிஸ் கொடுக்கலான்னு வரும்போது கரெக்டாக காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் யாராக இருக்கும்? வேன், நீங்கள் இரு, நான் யாருன்னு போய் பார்க்குறேன். சரி ஜேகே, போய் பார்த்துட்டு வா. ஜேகே கதவை திறக்கிறாரு. நீங்கள் எப்படி இங்கே? அதுவும் இந்த நேரத்தில்? ஃபஸ்ட்டு எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஜேகே. உனக்கு ஒன்று காட்டணும். சொல்லுங்க அதுக்கப்புறம் இவங்க அந்த பக்கம் நோந்தோன்னே பின்னாடி பார்த்தா ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஜேகே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஜேகே எதுவுமே பேசவே இல்லை. அவங்களே தான் ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்காரு. ஜேகே, என்னாச்சு? யார் இந்த நேரத்தில்? அதுக்கப்புறம் கதவை கொஞ்சம் ஒய்டாக திறக்கிறாரு. வயனும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஜேகே, ஆமாம், இது யார்? என்னோட அம்மா வயன். வயனும் செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. என்னதான் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் வயானுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாகவும் இருக்கேன். ஏன்னா ஜேகேவை சின்ன வயசில் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா. அதனால் ஜேகே இன்னி வரையும் கஷ்டப்பட்டுட்ருக்காரு. ஜேகே, அவங்கள உள்ளே வர சொல்லு. அவங்கக்கிட்ட நான் ஒன்று பேசணும் வயன். அம்மா, எப்படி இருக்கீங்க? என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிரு.
உன்னை சின்ன வயசில் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன், உன்னை அடிச்சிருக்கேன், என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிடு. அதுக்கப்புறம் அவங்க ஜேகே காலிலே விழுந்துடுறாங்க. அம்மா அம்மா எழுந்துருங்க, தயவு செஞ்சு எழுந்துருங்க, நீங்கள் என் காலில் விழுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோப்பா, என்னை மன்னிச்சிடு. நீ இல்லாமல் இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டேன், உன்னை தேடாத இடமே இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த தம்பியோட உதவியால் தான் நான் இங்கே வந்தேன். ப்ளீஸ்ப்பா என்னை ஏற்றுக்கோ. இவங்க உடனே ஜேகே பார்த்து, இவங்க ரோட்டில் உன்னை தேடி அழைஞ்சிட்டு இருந்தாங்க, நான் தான் கூப்பிட்டு வந்தேன், உன்னோட இஷ்டம், அவங்கள ஏற்றுக்காட்டும். நான் இங்கேருந்து கிளம்புன ஜேகேன்ட்டு கிளம்பிடுறாரு. அதோட ஜேகேவும் மனசு கேட்காம அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி, என்னை மன்னிக்க மாட்டியோன்னு நினச்சேன். அம்மா அப்படிலாம் பேசாதீங்க, நான் அதெல்லாம் எப்போவும் மறந்துட்டேன். இப்போதைக்கு நானும் வயன், என்னோட 2 பசங்க மட்டும்தான். இப்போ நீங்களும் வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போதுமா. அதோட வயன் பேசுகிறாங்க. அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா? இந்தாங்க இன்னொரு ட்ரெஸ், இது ரொம்ப புதுசு தான், இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் டின்னர் எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்கம்மா அப்படின்றாங்க. பரவாயில்லம்மா, உன்னோட பேர்? என்னோடய பேர் வயான், ஜேகேவோட ஒய்ஃப். ஓ அப்படியா, சரிம்மா, நம்ம சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு பேசிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் ஆகுது, ஜேகேவோட ஆனிவர்சரி வருது. ஜேகே இன்னைக்கு என்ன டேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதே. என்னது தெரியாதா? ஏன் கோவப்படாத, எனக்கு தெரியும், நம்ம ஆனிவர்சரி இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். என்ன ஜேகே? அது இன்னைக்கு நைட் நம்ம கேண்டில் லைட் டின்னர் போகிறோம். ஜேகே உண்மையாவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜேகே, அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு கூட இந்த ஆனிவர்சரி ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜேகே. எனக்கு தெரியும் வயன், அதனால தான் இது நான் ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கேன். நீ இன்றைக்கி நைட்டு நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டு நீ வா, உனக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவேன், சரியா? ஓகே. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எனக்கு தான் கேண்டில் லைட் டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் 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 எல்லாமே பண்ணலாம். நாட்டி பன்னி, அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டின்னரை பார்ப்போம். ஒயன் ரெடி ஆகிட்டுருக்காங்க நைட்டு டின்னருக்கு. அப்போ கரெக்டாக ஒயனோட அம்மா வராங்க. ஒயன் எங்கம்மா கிளம்புற? அம்மா நாங்கள் என்னம்மா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க? அம்மா இத்தனை வருஷம் கழிச்சு நானும் ஜேகேவும் எங்கள் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேண்டில் லைட் டின்னர் போனோம்மா. ஓ அப்படியா, கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ ஸோ மச்மா. நான் கிளம்புறேன். நாங்கள் போயிட்டு ஒரு 10 o'clock ஒரு 11 o'clock வந்துடுவோம். அது வரையும் பசங்களை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாம்மா, என்னோடய பேர பசங்களை நான் பார்த்துக்காம பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வயன் கீழே இறங்கிட்டு பாய் சொல்லிவிட்டு கதை ஓப்பன் பண்ணலான்னு போகிறாங்க. ஜேகேயோட அம்மா படியிலேருந்து கீழே வந்துடுறாங்க. வயன் அம்மா அம்மா என்னாச்சு? அம்மா வலிக்குது. இல்லைம்மா, உன்னை பார்த்துக்கிட்டே படி இறங்கன்னா கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, வலிக்குது. அம்மா அம்மா நான் ஜேகேக்கு ஃபோன் பண்ணுறேம்மா. பரவாயில்லம்மா, நீங்கள் டின்னர் போகிறீங்க, போயிட்டு வாங்க. அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், உங்களோட ஹெல்த் தான் எங்களுக்கு முக்கியம். நான் ஜேகே கால் பண்ணுறேன். சரிம்மா. அதோட ஜேகே கால் பண்ணோன்னா ஜேகே வந்துடுறாரு. அம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, அவ்வளோதான்.
நீங்கள் 2 பேரும் டின்னர் கிளம்புங்க. அம்மா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. உங்களோட ஹெல்த் தான் எனக்கு முக்கியம். நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? பரவாயில்லப்பா. அதெல்லாம் எதுக்கு? நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும். நீங்கள் கேண்டில் லைட் டின்னர் போகிறேன்னு சொன்னீங்களே, அதுக்கு போயிட்டு வாங்கப்பா. அம்மா அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் ஓகே இல்லை? ஆர் யூ ஷூர்? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. சரிம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வேன் நம்ம இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தாங்க. கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதோட வயான் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அவங்க ரூமில் உட்காந்துருக்காங்க. ஜேகே வந்து, வயான் ஃபீல் பண்ணுறியா வயான்? அப்படிலாம் இல்லை ஜேகே, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு செலிப்ரேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாவோட ஹெல்த் தானே முக்கியம். வயான் தேங்க்யூ வயான், என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு, என் கூட இதுவரை இருக்கிறதுக்கு. ஜேகே பரவாயில்ல, இது தெரியாமல் நடந்துடுச்சு, அதனால தானே போக முடியல. இட்ஸ் ஓகே, அதுக்கு தானே போக முடியல. மற்றதெல்லாம் 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 வச்சுக்கலாமே. ஓ மேடம் அப்படி வரீங்களா? சரி சரி, நீங்களே கேட்டப்ப நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன். ஆரம்பிக்கலாமா? அதுக்கப்புறம் ஜேகே கிஸ் கொடுக்குறாரு வயனுக்கு. அப்புறம் வயன், அப்புறம் அந்த செஷன் ரொம்ப ஹாட்டாக போகுது. அதுக்கப்புறம் அவங்க நினச்ச கேண்டில் லைட் டின்னர் மட்டும் நடக்கலை, மற்றது எல்லாமே நடக்குது. ஜேகே எனக்கு ரொம்ப ஹாஷாக போயிட்டா, எனக்கு கால்லாம் வலிக்குது ஜேகே. வயான் ஸோ சாரி வயான். ஓகே ராமி, இதோட கண்டினியூஷன் நம்ம பார்ட் 6ல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் ஆமி, சராங்கே.